பலமுறை இதை பற்றி பேசியிருக்கோம். வழி நடத்த தலைவர்களோட தத்துவம் ரொம்ப முக்கியம். சரியான தத்துவம் இருந்தால் உங்கள் தலைமுறையிலிருந்தே உங்களுக்கான தலைவர்கள் உருவாவாங்க. தத்துவம் இல்லாத தலைவர்களை எப்போ ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்க முடியும். அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. உலக அரசுகள் ஒன்றோட ஒன்று நெருக்கமாக ஆக மக்களோட நேரமும் உழைப்பும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சந்தை பொருளாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு தெரியாமலே சூறையாடப்பட போகுது. அதை எதிர்கொள்ளணும்னா நம்முடைய போராட்ட வடிவம் மாறணும். இனிமே நம்ம மக்களுக்காக முன்னெடுக்கிற எல்லா போராட்டத்திலையும் மக்கள் தான் முன்னாடி இருக்கணும். அவங்களுக்கான விடுதலையை அவங்களே வென்றெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். தனி மனிதர்கள் மூலமா மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்ன்ற மூட நம்பிக்கையை தகர்க்கணும்னா அவங்களுக்காக போராட நம்ம கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது. மக்களே அந்த போராட்ட களத்தில் இருந்து அவங்களுக்கான ஆயுதங்களை எடுக்கணும். அந்த ஆயுதம் அவங்க செலுத்துகிற ஓட்டா கூட இருக்கலாம். மக்களுக்கு அதுக்கான பயிற்சியும் தெளிவு கொடுக்கறது மட்டும்தான் இனி மக்கள் படையோட வேலையாக இருக்கணும். நம்மகிட்ட சிறந்த தத்துவம் இருக்கு, பெரும் கனவு இருக்கு. நம்ம எல்லாரும் அதை நோக்கி மட்டும்தான் நடக்கணும். எந்த ஒரு தனி நபருக்காகவும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நான் இங்கே உங்கள் ஒவ்வொருத்தரோட எதிர்காலத்தையும் மனசில் வச்சுதான் சரணடை முடிவு எடுத்திருக்கேன். அது நம்ம தோழர்கள் தப்பிச்சு போக அவகாசம் கொடுக்கும்.